உங்களுடைய ஓட்டு யாருக்கு சார் இருக்கும்? திமுக தான். டிஎம்கே தான் சார். ஸ்டாலின். டிவிக்கு ஸ்டாலின் தான் வருவார். அதிமுக வரணும்னு நாங்க நினைக்கிறோம். சிடிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் ஆடி துடிப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியா நம்ம பார்த்துட்டு வரோம். சட்டமன்ற தொகுதியுடைய கள நிலவரம் எப்படி இருக்கிறது, யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம், திமுக செயல்படுத்திய திட்டங்கள் ஓட்டாக மாறுகிறதா, எதிர்கட்சியோட வியூகம் என்னவாக இருக்கிறது, அவங்க வலுப்பெற்று வருகிறார்களா, தொடர்ந்து தனியாக போட்டியிடும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு சதவீதம் உயர்கிறதா, புதிதாக வந்த தாவேகா விஜய்க்கு மக்கள் மத்தியில் எப்படிப்பட்ட ஆதரவு இருக்கிறது, பெண் வாக்காளர்கள் எப்படி நினைக்கிறாங்க, தாமரை மலருகிறதா மலருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு பல கள ஆய்வுகளை நம்ம செஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு சமூகமும் சட்டமன்ற தொகுதியில இருக்காங்க, பல சமூகங்கள் இருக்காங்க. அவங்க என்ன மாதிரிலாம் நினைக்கிறாங்க, யாருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் குறித்து கூட கள ஆய்வு செய்திருக்கிறோம். இந்த கள ஆய்வு குறித்த தரவுகளை நம்முடைய செய்தியாளர்கள் அங்கிருந்தே நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த வகையில நாம் எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி வேலூர் மாவட்டம், வேலூர் பாராளுமன்றம், வேலூர் சட்டமன்ற தொகுதியை எடுத்திருக்கிறோம். இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா 2,11,000, ஆண் வாக்காளர்கள் 1,00,000, பெண் வாக்காளர்கள் 1,09,460 இருக்கிறாங்க. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு 2021 பி கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு திமுக கட்சியை சார்ந்தவர் 84,299 வாக்குகள், அதாவது 47.24% வாக்குகளை பெற்று அவருக்கு அடுத்தபடியாக SRK அப்பு அப்படிங்கிற அதிமுக வேட்பாளர் அவர் வாங்கிய வாக்குகள்னு பாத்தீங்கன்னா 75,118, அதாவது 42.09%. மார்ஜின் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9,181 வாக்குகள். இந்த சட்டமன்ற தொகுதியில பாத்தீங்கன்னா சென்ற முறை நாம் தமிழர் கட்சியுடைய பூங்குன்றன் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு 8,000 சொச்சம் வாக்குகள், அதாவது 4% வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதே நேரத்தில் விக்ரம் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் மக்கள் நீதி மையம் கமலஹாசனுடைய கட்சியை சார்ந்த அவர் ஒரு 7,000 சொச்சம் வாக்கு வாங்கியிருக்காரு. அவரும் 4% வாக்கு வாங்கியிருக்காரு. ஆனால் இப்பொழுது மக்கள் நீதி மையம் திமுகவோடு இருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். 2016 பி கார்த்திகேயன் தான் வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த நேரத்துல ஆரூன் ரஷீத் அப்படிங்கிறவர் அதிமுக சார்பில போட்டியிட்டார். ஒரு முஸ்லீம் வேட்பாளர் நிறுத்தினாங்க. ஆனா அந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 26,210 வாக்குகள் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதே 2011 டாக்டர் VS விஜய் அப்படிங்கிறவர் அதிமுக சார்பாக போட்டியிட்டு அவருக்கு எதிராக ஞானசேகரன் காங்கிரஸ் கட்சியில இருந்தாங்க, அவரை வெற்றி கொண்டார். வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா 15,000. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை நமக்கு ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கலாம். என்னன்னா, காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்த ஞானசேகரன் தொடர்ச்சியாக 2001, 2006 இதுல MLA-வாகவே இருந்தார். 2011 வெற்றி வாய்ப்பை இழந்தார் அப்படிங்கறத பாக்குறோம். 2016 ஏ மணிகண்டன் அப்படிங்கிறவர் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்டு 1,600 சொச்சம் வாக்கு தான் வாங்கினார், அதாவது 0.96%. ஆனால் 2021 அவங்களுடைய வாக்கு சதவீதம்ங்கிறது 4% உயர்ந்திருக்கிறது. அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு சதவீதம் இந்த தொகுதியிலே மேலும் உயருமா, விஜயினால எப்படிப்பட்ட தாக்கம் அங்கு இருக்க போகிறது எல்லாம் குறித்து முழுமையாக அங்கு கள ஆய்வு செய்த பாஸ்கரன் நம்மோடு இணைகிறார். அவரை சிடிவி நேயர்கள் சார்பாக வரவேற்கிறேன். வணக்கம் பாஸ்கரன். வணக்கம் சார். வணக்கம். இந்த வேலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்க எந்தெந்த பகுதிகளில் கள ஆய்வு செஞ்சீங்க? வேலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் சார், வேலூர் மாநகராட்சி, அந்த சம்பங்கி நல்லூர், வெங்கடாபுரம், சத்துவாச்சேரி, தோட்டப்பாளையம், அலமேலு மங்காபுரம், அல்லாபுரம், கொணவட்டம் போன்ற பகுதிகளில் நம்ம நேரடியா போயிட்டு கள ஆய்வு செஞ்சிருந்தோம். அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட எல்லாம் கருத்துக்களை கேட்டிருந்தோம். நீங்க சொல்லக்கூடிய இந்த கள ஆய்வு செய்த பகுதிகளில் எந்தெந்த சமூகங்கள் அதிகமாக இருக்கிறது? சார், முழுக்க முழுக்க வேலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்றதுல ஒரு குறிப்பா அதிகமான அளவுக்கு வாக்கு செலுத்தி யார் வெற்றி பெற வைக்க போறாங்க அப்படின்றதுல முஸ்லீம், இஸ்லாமியர்கள் இருக்காங்க, வன்னியர்கள் இருக்காங்க, ஆதி திராவிடர்கள் இருக்காங்க, முதலியார் இருக்காங்க, யாதவர்கள் இருக்காங்க. குறிப்பா வேலூர் அந்த சிட்டில இஸ்லாமியர்கள் பெரிய அளவுக்கு இருக்காங்க. கிராமங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வன்னியர்கள் அதிகமா இருக்காங்க. எந்தெந்த பகுதியில கொஞ்சம் டென்சிலி பாப்புலேட்டடா முதலியார்கள் இருக்கிறாங்க, வன்னியர்கள் இருக்கிறாங்க, எந்தெந்த சமூகங்கள் கொஞ்சம் டென்சிலி பாப்புலேட்டடா இருக்காங்க?
கண்டிப்பா சார். வேலூர் மாநகராட்சி சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அங்க பெரிய அளவுக்கு இருக்காங்க. அங்க அவங்களுடைய முக்கியமான வேலை கடைகள் வச்சிருக்காங்க. அதுவே நம்ம வந்து வன்னியர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தோட்டப்பாளையம், துறைபாடி, சத்துவாச்சேரி போன்ற பகுதிகளில் நிரம்பி காணப்படுறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அல்லாபுரம் அப்படின்ற ஒரு பகுதியில அவங்க அங்க அதிகமான பகுதிகளில் கொஞ்சம் கொஞ்சமா இருக்காங்க. ஆனா பெரிய அளவுக்கு வன்னியர்கள் அங்க அதிகமா இருக்காங்க. இஸ்லாமியர்கள் வந்து குறிப்பா சொல்ல போனா சிட்டி சைடுல மட்டும் அதிகமா இருக்காங்க. அது எவ்வளவு பர்சன்டேஜ் இருப்பாங்க? குறிப்பா சொல்ல போனோம்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேலூர் பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களுடைய அந்த பர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 விழுக்காடுக்கு அதிகமா இருக்காங்க. அங்க வன்னியர்கள் வந்து 40 விழுக்காடுக்கு அதிகமா இருக்காங்க. மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் குறைவா இருக்காங்க. முதலியார்கள் கொஞ்சம் கூட இருக்காங்க இந்த பகுதிகளில். இந்த வேலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இந்த கஸ்பா இந்த ஏரியாலாம் இருக்கு. சத்துவாச்சேரியில ஓரளவு டென்சிலி பாப்புலேட்டடா முஸ்லீம் இருப்பாங்க. இந்த கஸ்பா பகுதியெல்லாம் நீங்க கலாய்வு செஞ்சீங்களா? எந்த அளவுக்கு எந்த சமூகம் அதிகமாக இருக்காங்க? கசப்பாலையும் முஸ்லீம்கள் அதிகமா இருக்காங்க சார். நம்ம அங்க இருக்கக்கூடியவங்க கிட்ட நம்ம பயிற்சியை எடுத்திருக்கோம். கசபா பகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க எடுத்திருக்கோம். வேலூர் கோட்டையிலுக்கு பின்பக்கம் பாத்தீங்கன்னா வேலூர் கோட்டையை சுற்றிலும் பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள் கொஞ்சம் அதிகமாவே இருக்காங்க அந்த பகுதிகளெல்லாம் கூட. பல்வேறு சமூகங்கள் இருக்காங்க. முதலியார்கள் இருக்கிறாங்க, வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. கொணவட்டம் அப்படின்ற ஒரு பகுதியில அவங்க தான் பெரும்பாலும் அதிகமா இருக்காங்க. கொணவட்டம் அப்படின்ற ஒரு பகுதியில. இப்ப நீங்க பல்வேறு சமூகங்கள் சொன்னீங்க. முதலியார் சமூகம், வன்னியர் சமூகம், பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள், அதிகமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், இவங்கெல்லாம் யாருக்கு ஆதரவாக, எந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்க? இந்த வேலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நடந்த எலெக்ஷன்ல திமுக அதிகமான முறை வெற்றி பெற்றிருக்காங்க. 7 முறை திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. காங்கிரஸ் ஒரு 4 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. ஏடிஎம்கே 2 முறை, தமாக 2 முறை, சுயாட்சி அப்படின்றவங்க ஒரு டைம் வெற்றி பெற்றிருக்காங்க. நம்ம நகர பகுதிகளில் போய் கேட்கும் போது மறுபடியும் திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடோட தான் அங்க இருக்கக்கூடியவங்க பேசுறாங்க. நம்ம போய் நேரடியா அந்த பேருந்து நிலையத்துல எல்லாம் போய் கேட்டிருந்தோம். அங்க இருக்கக்கூடியவங்க திமுகவுக்கு தான் நாங்க மறுபடியும் வாக்கு செலுத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் டீப்பா உள்ள அந்த வேலூர் அந்த கோட்டை பகுதியை சுற்றி அந்த பக்கமெல்லாம் நம்ம போகும்போது அதிமுகவுக்கு ஃபேவரான கருத்துக்களையும் மக்கள் அங்க இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க. நாங்க மறுபடியும் ஏடிஎம்கேவுக்கு வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா நகரத்துல முழுக்க முழுக்க திமுகவினுடைய ஆதரவாளிகள் அங்க அதிகமா இருக்கு. அப்பனா ஓட் பர்சன்டேஜ்ங்கிறது கிராம பகுதியில அதிகமா இருக்குதா, நகர பகுதியில அதிகமா இருக்கு? கிராம பகுதிகளில் தான் ஓட்டு பர்சன்டேஜ் அப்படின்றது அதிகமா இருக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்தவர்கள் தொடர்ந்து அந்த சட்டமன்ற தொகுதி வேலூர் வந்து திமுகவுடைய கோட்டையா இருக்கிறதுனால ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்தவர்கள் அங்க நல்லபடியா களமாடி மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுக்கு செல்வாக்கு வாங்கி வச்சிருக்காங்க. பட் ஏடிஎம்கேவுக்கும் அதே அளவுக்கான செல்வாக்கு இருந்தாலுமே திமுகவை சார்ந்த எம்எல்ஏ கார்த்திகேயன் அவர்கள் தொடர்ந்து அந்த நலத்திட்ட உதவிகள் எல்லாம் பண்ணிருக்காரு. இந்த கொணவட்டம் பகுதிகளில் இஸ்லாமியர்களுக்கு கிஃப்ட் கொடுத்திருக்காரு, நோன்பு திறந்திருக்காங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் அந்த பகுதியில தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால இஸ்லாமியர்கள் மத்தியில கார்த்திகேயன் அவருடைய செல்வாக்கு அங்க அதிகமாவே இருக்கு. எஸ்ஆர்கே அப்போ அவர்களை பொறுத்த அவரை காட்டிலும் அவருக்கு கொஞ்சம் கூடுதலான ஆதரவு இஸ்லாமியர்கள் மத்தியில இருக்கு. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஆண் வாக்காளரோட பெண் வாக்காளர் சற்றே அதிகமா இருக்காங்க. 1,09,000 9,460 as per எலெக்ஷன் டேட்டா படி நம்ம சொன்னோம்னா, இந்த பெண்கள் வந்து இந்த அரசு எப்படி பாக்குறாங்க, அரசு செயல்படுத்திய திட்டங்களை எப்படி பாக்குறாங்க, இதை வந்து ரெண்டாக கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா நீங்க நகர்பகுதியில அதிகமாக இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட எல்லாம் கூட பைட்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறீங்க. இஸ்லாமிய பெண்கள் எப்படி பாக்குறாங்க, இந்து பெண்கள் எப்படி பாக்குறாங்க? வேலூர் பகுதியில பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடியவங்க ஃபேக்டரிக்கு வேலைக்கு போறாங்க. நிறைய ஃபேக்டரிக்கு வேலைக்கு போகக்கூடிய இஸ்லாமிய பெண்களும் இருக்காங்க, மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களும் இருக்காங்க. இஸ்லாமிய பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி திமுகவுடைய ஃபார்முலா பாஜக உள்ள வந்துரும் சொல்லி மறுபடியும் அவங்களை கேன்வாஷ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய நிலைப்பாடோட இருக்காங்க. மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கும் ஃபேவரா பேசுறாங்க. குறிப்பா சத்துவாச்சேரி போன்ற பகுதிகளில் விஜய் அவர்களுக்கு நாங்க வந்து வாக்கு செலுத்துவோம் அப்படின்ற மாதிரியும் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் பேசுறாங்க. இப்ப இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இளைய வாக்காளருடைய வாக்கு சதவீதங்கிறது எவ்வளவு இருக்கும்? விஜய்க்கு இங்க ஆதரவு எந்த அளவுக்கு ஆண்கள் பெண்கள் மத்தியில இருக்கு? குறிப்பாக எந்த சமுதாயத்தினர் அதிகமாக விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறார்? முழுக்க இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாக்கு முதல் வாக்காளர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 25 விழுக்காடுக்கும் அதிகமா இளைஞர்களா இங்க இருக்காங்க, நிரம்பி காணப்படுறாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் அங்க கேட்கும் போது விஜய் அவர்களுக்கு ஃபேவரா பேசக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அவர் வந்து அந்த சினிமால இருக்கக்கூடிய ஹீரோவா தான் நாங்க பாக்குறோம், நாங்க வந்து அவர் ரியல் லைஃப் ஹீரோவா நாங்க பார்க்கல, அவர் அந்த தலைவனா ஏத்துக்கல அப்படின்ற மாதிரியும் தெளிவா பேசக்கூடிய இளைஞர்களும் இருக்காங்க. ஆனா பெண்கள் மத்தியில விஜய் அவர்களுக்கு கூடுதலான செல்வாக்கு இந்த பகுதிகளில் இருக்கு. கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு 20,000 அளவுக்கு வாங்கக்கூடிய அளவுக்கான செல்வாக்கு இந்த ஒரு சட்டமன்ற தொகுதியில அவருக்கு இருக்கு. நம்ம கேள்வி கேட்கும் போது
குறிப்பா சொல்ல போனா முதல் தர வாக்காளர்கள் அவர் பக்கம் இப்பவும் இருக்காங்க. நாங்க அவருக்கு தான் வாக்கு செலுத்துவோம், என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நாங்க அவருக்கு துணையா இருப்போம் அப்படின்ற மாதிரியும் நம்ம கிட்ட சொல்றாங்க. இப்ப குறிப்பாக எந்த சமுதாயத்திலிருந்து அதிகமாக விஜய்க்கு ஆதரவாக இருக்காங்க? குறிப்பா சொல்ல போனா வன்னியர்கள், பட்டியல் சமூகத்தை சார்ந்த நபர்கள் இருக்கக்கூடியவங்க. விஜய் சொல்லியிருக்காருங்க, ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு ஓட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவருக்கு ரசிகர்கள் எல்லா ஜாதிகளிலும் இருக்காங்க. அதே போல அந்த ஒரு 30-35 வயது வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் அவங்க விஜய்க்கு நாங்க வந்து வாக்கு செலுத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் எல்லா பகுதிகளிலும் அது இல்ல. கிராம பகுதிகளில் போகும்போது திமுகவுக்கு தான் அதிகமான அளவுக்கு செல்வாக்கு இருக்கு. பட் ரசிகர்கள் அப்படின்ற முறையில அவருக்கு வாக்கு செலுத்துவதற்காக ஒரு சில நபர்கள் சொல்றாங்க. பெரிய அளவுக்கான மாற்றம் இங்க இருக்காது விஜய் அவர்களால. பட் ஆனா அவருக்கும் இந்த பகுதியில செல்வாக்கு இருக்கு. விஜய் ஒரு சில முக்கியமான பகுதிகளில் வந்து அவருடைய பேரணி நடந்தது, அவருடைய ரோட் ஷோ நடந்தது, ஒரு இடத்துல நின்று அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம். அப்படி அவர் வேலூருக்கும் வந்தார். அது வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை அந்த பகுதியில ஏற்படுத்தியிருக்கு? கண்டிப்பா. குறிப்பா சொல்ல போனா குடியாத்தம் பகுதிக்கு அவர் வந்திருந்தாரு. குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிக்கு அவர் வந்திருந்தாரு. அந்த சமயத்துல எக்கச்சக்கமான நபர்கள் ரோட்ல இருக்கக்கூடியவங்க அவருடைய பின்னாடி ஒரு வாகனத்தை பின்தொடர்ந்து போகக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்த்திருப்போம். அவருக்கு அந்த இளைஞர்கள் அவரை பார்க்கணும் அப்படின்றதுல ரொம்ப குறியா இருக்காங்க. எப்படியாவது விஜய் அவர்களை பார்த்துட முடியுமா, அவர் வெள்ளையா இருக்காரா, கருப்பா இருக்காரா, சினிமால வர மாதிரி, படத்துல வர மாதிரி அழகா இருக்காரான்னு பார்க்க போறவங்க தான் அங்க அதிகமா இருக்காங்க. அந்த நபர்களுடைய வாக்குகள்லாம் அவருக்கு போகுமான்றது நமக்கு தெரியல. பட் அந்த ஒரு சினிமா மோகத்தின் பின்னாடி அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஓடக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்தது. அவரை பார்க்கலாம், எப்படி இருக்காருன்னு பார்க்கணுன்றதுக்காக தான் வந்தாங்க. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு வன்னியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, அவங்களும் அதிகமாக இருக்கிறாங்க. இங்க அங்க பாமகவுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது? குறிப்பாக அன்புமணிக்கு ஆதரவாக இருக்கிறாங்களா, இல்ல டாக்டர் பெரியவர் ராமதாஸுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க? வன்னியர்கள் அதிகமாக இருந்தாலுமே கூட இந்த பகுதியில வந்து திமுகவுக்கு தான் அதிகமா செல்வாக்கு இருக்கு. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி நேரடியா ஒரு முறை கூட இந்த தொகுதியில போட்டியிடல. அதனால பெரிய அளவுக்கு அவங்களுக்கு இங்க இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவுக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்றது சொல்ல மாட்டேன்றாங்க. பட் வன்னியர்கள் இங்க அதிகமா இருந்தாலுமே துரைமுருகனுடைய கண்ட்ரோல்ல தான் வன்னியர்கள் அதிகமா இருக்காங்க. ஏன்னா அவரும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். அவருக்கு கீழே வன்னியர்கள் அதிகமா இந்த பகுதிகளில் இருக்காங்க. புதுசா வந்திருக்கக்கூடிய கார்த்திகேயன் அவர்களும் அதே சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்றதுனால அவர் பக்கம் இருக்காங்க. பட் அன்புமணி தரப்புல ஆதரவு இருக்கு, ராமதாஸ் அவர்கள் தரப்புல ஆதரவு கொஞ்சம் குறைவாதான் இருக்கு இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு தமிழக அரசுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு போயிருக்கு? அது இஸ்லாமியர்கள் பகுதியில அதிகமாக போயிருக்கிறதா, இல்ல கிராமங்கள் அளவுல எல்லாருக்குமே போய் சேர்ந்திருக்கிறதா அப்படிங்கிறத உங்களால ஒரு மாதிரி பிரிச்சு உங்களுடைய கல ஆய்வுல கண்டுபிடிச்சது மாதிரி இருக்குதா? அதாவது இல்ல எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்குதா? இல்ல, சிட்டியை பொறுத்த வரைக்கும் அரசினுடைய செயல்பாடுகள் குறைவா இருக்கு. கிராம பக்கம் போய் பார்க்கும்போது வீடு இல்லாதவர்களுக்கு வீடு இருக்கு. நம்ம பார்த்தோம்னா மத்திய அரசு கொண்டு வந்த பாத்ரூம் அந்த திட்டம் வந்து இந்த பகுதிகளில் எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் கொடுத்துருக்காங்க. எல்லா வீடுகள்லயும் பாத்தீங்கன்னா டாய்லெட் இருக்கு. அந்த மத்திய அரசினுடைய திட்டம் நேரடியா கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா அந்த சிட்டி சைட்ல எல்லாம் பார்க்கும்போது பெரிய அளவுக்கான திட்டங்கள் போய் சேரல. ஏன்னா அந்த பாத்ரூம் எல்லாம் வந்து ஊராட்சிகள் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அந்த ஊராட்சிகளுக்கு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஜல்ஜீவன் திட்டமா இருக்கட்டும், குடிநீர் திட்டமா இருக்கட்டும், அது எல்லாமே கிராம பக்கங்கள்ல போய் சேர்ந்திருக்கு. மாநில அரசினுடைய திட்டங்கள் பெரிய அளவுக்கு போய் சேர்ந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பெரிய அளவுக்கு சேரல அப்படின்னு தான் சொல்லணும். அங்க இருக்கக்கூடியவங்க ரேஷன் கடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி கூட நம்ம கிட்ட பேசுறாங்க. தரம் இல்லாத அரிசி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட சொல்றாங்க. மாநில அரசினுடைய மத்திய அரசினுடைய திட்டங்கள் முழுக்க முழுக்க கிராமங்கள்ல போய் சேர்ந்திருக்கு. அந்த கழிப்பறை வசதிகள் பெரிய அளவுக்கு செஞ்சு கொடுத்திருக்காங்க. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு மிக முக்கியமான வாக்குறுதிகளாக இதையெல்லாம் திமுக சொன்னது, இதையெல்லாம் அவங்க செய்யல அப்படிங்கிறதும், இந்த தொகுதியில இருக்கக்கூடிய நீண்ட கால கோரிக்கைகளாக இருக்கிறதும் என்னன்னு? முழுக்க முழுக்க டிராபிக், சிட்டியை பொறுத்த வரைக்கும் டிராபிக் அதிகமா இருக்கு. அந்த ஆற்காடு டு அண்ணா சாலை வரைக்கும் ரோடு சுத்தமா சரியில்லை. நம்மளே டிராவல் பண்ணிருந்தோம், டூ வீலர்ல போகும்போது கூட அந்த அளவுக்கு மோசமான நிலையில் தான் ரோடு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில தண்ணீர் கிராமப்புறங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குடிநீர் 2 நாளுக்கு ஒரு முறை தான் கொடுக்குறாங்க, 3 நாளைக்கு ஒரு முறை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. கார்த்திகேயன் அவர்கள் இதுக்கு முன்னாடி இருக்கும்போது நாங்க மேம்பாலம் அமைச்சு கொடுப்போம், சாலைகளை கிளீனா நாங்க வச்சிருப்போம் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு, வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. பட் இன்னமும் அந்த பகுதிகளில் சாலைகள் தரம் இல்லாம இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பகுதிகளில் பாலாறு இருக்கக்கூடிய பகுதிகளில் மணல் கொள்ளைகளும் கொஞ்சம் கூடவே இருக்கு அந்த பகுதிகளில். இப்ப இந்த திமுக அரசுடைய ஊழல், இந்த மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, இதை பத்தி படித்த இளைஞர்கள் மத்தியில ஏதாவது ஒரு கருத்து இருக்குதா? அவங்க என்ன நினைக்கிறாங்க?
கண்டிப்பா சார். படித்தவர்களுக்கு ஈஸியாவே தெரியுது சார். அவங்க என்ன இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத அவங்க தெளிவா சொல்றாங்க. அவங்களே சொல்றாங்க இந்த பக்கம் நிறைய ஊழல் நடக்குதுங்க. துரைமுருகன் அவர்கள் அமைச்சரா இருக்கிறதுனால அவருக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் ஈஸியா அந்த பக்கத்துல மணலை அள்ளிட்டு போயிடுறாங்க, மணல் திருடுறாங்க, கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கருத்துக்களை சொல்றாங்க. திமுக மீது அந்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் மீது மக்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வெறுப்பு இந்த பக்கம் இருக்கிறத அந்த காட்சிகள் நமக்கு தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு முழுக்க முழுக்க டிராபிக் நிரம்பி காணப்படுது. டிராபிக்கை இவங்க கண்ட்ரோல் பண்ணல, சாலைகளை ஒழுங்கா வச்சுக்க மாட்டேன்றாங்க. அந்த ஆற்காடு டு அண்ணா சாலை ரோடுல இருக்கக்கூடிய இந்த ரோடு பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலை இருக்கு அப்படின்ற மாதிரியும் நம்ம நேரடியாக டிராவல் பண்ணியிருந்தோம். ரொம்ப மோசமா தான் இருக்கு. அது போன்ற குற்றச்சாட்டுகள் பெரிய அளவுக்கு இந்த பகுதிகளில் வைக்கிறாங்க. நீங்க இங்க உங்களுடைய பகுதிகளில் மக்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு? எங்களோட பகுதிகளில் மெயினா ரோடு வசதி, அந்த பஸ் மெயினா நான் கன்னியாகுமரி ரோடு வழியா போறேன். அங்க அதிகமா ரோடு ரொம்ப டேமேஜா இருக்கு. நீங்களே பாத்திருப்பீங்க, ரொம்ப பள்ளமேடா இருக்கு. சோ சம்டைம்ஸ் நைட் டைம்ல டிராவல் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். அதுதான் பாதாள சாக்கடை திட்டத்தை நாங்க விரிவுபடுத்துவோம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கோரிக்கையை அவர் நிறைவேற்றல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்க. விமான நிலையம் பாத்தீங்கன்னா சீக்கிரமா கொண்டு வரணும், விமான நிலையத்தை கொண்டு வாங்க. ஆல்ரெடி விமான நிலையம் இருக்கு, பட் அதோட குறைவா இருக்கு, சீக்கிரமா அதை முடிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி மக்கள் சொல்றாங்க. விமான நிலையம், வேலூர் விமான நிலையத்தை, வேலூர் சட்டமன்ற தொகுதிங்கிறதுனால இதையும் கேட்க வேண்டியதா இருக்குது. அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர் சார்ந்த துறையிலேயே இருக்கட்டும், அப்புறம் இந்த மணல் கடத்தல் இதெல்லாம் இது சம்பந்தமாக பேசிய ஆடியோ எல்லாம் பெரிய லெவல்ல இந்த பகுதியில லீக் ஆனது. இன்னும் சொல்லப்போனா திமுக கட்சியை சார்ந்தவரே துரைமுருகனும் அவருடைய பையனும் நிறைய சம்பாரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில இருந்தெல்லாம் வீடியோ போட்டிருந்தது, ஆடியோ ரிலீஸ் பண்ணது, அந்த விஷயங்கள்லாம் இருந்தது. இது குறித்த மக்கள் என்ன சொல்றாங்க? குடியாத்தம் குமரன் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா இது பத்தி பேசியிருந்தாரு. அந்த குடியாத்தம் பகுதி அங்க திமுகவுடைய முக்கியமான ஒரு பொறுப்பிலும் இருந்த நபர். அவர் நேரடியாகவே பாத்தீங்கன்னா துரைமுருகன் அவர்களும் அவருடைய மகன் கதிரானந்த் அவர்களும் பாத்தீங்கன்னா மணல் கொள்ளை அடிச்சு கோடி கோடியா சேர்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுல மக்கள் இங்க நம்புறாங்க. ஆமா, அது கண் கூட தெரியுது இல்லைங்களா? அதனால திமுக கட்சியை சார்ந்த ஒரு நபர் அவருடைய வாயாலே சொன்ன விஷயம் மக்கள் மத்தியில போய் சேர்ந்திருக்கு. பெரிய அளவுக்கான ஃபேக்ட் அந்த மணல் கொள்ளையில அவங்க சம்பாதிச்சிருக்கிறத மக்களே சொல்றாங்க, உறுதிப்படுத்துறாங்க. ஆமாங்க, நிறைய சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இது எலெக்ஷன்ல பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தாதா, இல்ல கொஞ்சமாவது வாக்கு சதவீதத்தை குறைக்கிறது மாதிரி இருக்குதா இல்லையா? சென்ற முறையே பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் டஃப் தான் இருந்தது. ஒரு 9,000 வாக்குகள் வித்தியாசத்துலதான் கார்த்திகேயன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாரு. அதற்கு பிறகு மறுபடியும் கார்த்திகேயன் அவர்களுக்கு சீட்டு கொடுப்பதற்கான வேலைகள் அங்க நடந்துட்டு இருக்கு. ஏடிஎம்கே இங்க களம் காண போறாங்களா, கூட்டணி கட்சி மறுபடியும் ஒதுக்க போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சரியா 1977 தான் முதல் வெற்றி பெறாங்க வேலூர் சட்டமன்ற தொகுதியில. அதற்கு பிறகு 2011 வெற்றி பெறாங்க. 2011 வெற்றிக்கு பிறகு 2016 திமுக வெற்றி பெறாங்க. 2021 திமுக தொடர்ந்து 2 முறை கார்த்திகேயன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு. மறுபடியும் இந்த முறையும் கார்த்திகேயன் அவர்கள் சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா அவர் மீது கொஞ்சம் வெறுப்புல இருக்காங்க. அதனால அவர் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் குறைவா இருக்கு. ஆனா ஏடிஎம்கே தரப்புல இருந்து யாருக்கு எஸ்ஆர்கே அப்போ அவர்களுக்கு சீட்டு கொடுக்க போறாங்களா, இல்ல கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு கொடுக்க போறாங்களா அப்படின்றத பொறுத்த வரைக்கும் தான் அதிமுகவுடைய வெற்றி அங்க நமக்கு தெரிய வரும். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 1600 வாக்குகள் வாங்கிய மணிகண்டன், அதாவது நோட்டாவுக்கு கீழே வாங்கியிருந்த நாம் தமிழர் கட்சி 2021 3வது பெரிய கட்சியாக 8,000 சொச்சம் வாக்குகள் வாங்குறாங்க, 4% வாக்கு. இப்ப நீங்க இங்க சொல்லும் பொழுது இளைஞர்கள் இந்த பகுதியில ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. விஜய் அவர் ஒரு சினிமா நடிகர், அதுல அவர் மேல ஒரு ஆர்வம் இருக்குது, அவர் படத்தை பார்ப்போம், அதனால போய் அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்க போனோம். ஆனா வாக்குங்கிறத நாங்க அவர் அரசியல் தலைவரா ஏத்துக்காதனால வாக்கு யாருக்கு போடுறோம்னு நாங்க தெளிவா இருக்கோம் அப்படிங்கிறீங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியை இந்த பகுதியில எப்படி பாக்குறாங்க? அவங்க கொள்கை சார்ந்து பாக்குறாங்களா, அவங்க ரியல் இஷ்யூக்காக அவங்க போராடுறாங்க, அதனால அவங்களுக்காக ஆதரவாக அந்த இளைஞர்கள் இருக்காங்களா, எப்படி இருக்கு? கடந்த சட்டமன்ற தேர்தலில் தாம் தமிழர் சார்பா பூங்குன்றன் அவர்கள் களமாடி இருந்தாரு. 8,530 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. இந்த முறை நாம் தமிழருக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள் தெளிவா இருக்கக்கூடிய குறிப்பிட்ட தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள், சீமானவர்களுடைய பேச்சால கட்சிக்குள்ள வந்தவங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் சீமானவர்களுக்கு தான் வாக்கு செலுத்துவோம் அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க. பட் அந்த முதற்கட்டமா நம்ம 2 கட்சிகளுக்கு மாற்றா நம்ம நாம் தமிழருக்கு வாக்களிச்சுட்டு இருந்தோம். பட் இந்த முறை 2 கட்சிகள் கிடையாது, 4 முனை போட்டி. முதல் முறையா விஜய் வரார் அப்படின்றதுனால நாம் தமிழர்களுடைய செல்வாக்கு இந்த பகுதியில கண்டிப்பா குறையும் அப்படின்றதா நம்ம பேசக்கூடிய நபர்கள் சொல்றாங்க. 4 முனை போட்டியில நாம் தமிழருடைய வாக்கு முழுக்க முழுக்க விஜயினுடைய பக்கம் வருவதற்கான ஒரு சூழல் இந்த பக்கத்துல உருவாகிருக்கு.
மறுபடியும் சலித்து போய் இருக்கக்கூடியவங்க நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்தினால ஒரு மாற்றமும் வரப்போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே விஜய் பக்கம் திரும்பக்கூடிய ஒரு சூழலை இங்க நம்ம பேசக்கூடிய மக்கள் சொல்றாங்க, இளைஞர்களும் சொல்றாங்க. நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்தி நாங்க வந்து பாத்தீங்கன்னா வெறுத்துட்டோம், நாங்க விஜய் அவர்கள் பக்கம் போறோம்னு சொல்றாங்க. சென்ற முறை வந்து விக்ரம் சக்கரவர்த்தின்னு மக்கள் நீதி மையத்தை சார்ந்தார், அவரும் 7000 வாக்கு வாங்கியிருந்தாரு. இனியோ இப்பொழுது கமலஹாசன் வந்து திமுக கூட்டணியில ஐக்கியம் ஆகிட்டாருங்கிறது ஒரு பக்கம். இப்ப நாம் தமிழர் கட்சி புதிதாக வந்த விஜய், இவங்க 2 பேரும் பிரிக்கக்கூடிய வாக்கு. ஏன்னா நீங்களே சொன்னீங்க சென்ற முறை கார்த்திகேயன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெற்றி பெற்றார், ஒரு 9000 வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார் அப்படிங்க. நாம் தமிழர் கட்சி பிளஸ் விஜய் தாவேகா, இவங்க 2 பேரும் பிரிக்கக்கூடிய வாக்கு யாருக்கு பாதிப்பாக இருக்கும்? அதிமுகவுக்கா திமுகவுக்கு? கண்டிப்பா திமுகவுக்கு தான் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கும் சார். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுடைய வாக்கு எந்த கட்சிக்கு அதிகமா பாதிப்பு அப்படின்னா திமுகவுக்கு தான் இருக்கு. நம்ம பேசும்போது முழுக்க திமுக இருக்கக்கூடிய இளைஞர்களோ இல்ல அந்த வன்னிய சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விஜய் பக்கம் சாயறதுனால குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் கார்த்திகேயன் வெற்றி பெற்றிருந்தாரு. இந்த முறை திமுக இருக்கக்கூடிய வாக்குகள் தான் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இல்ல விஜயும் நாம் தமிழரும் சேர்ந்து வாங்கக்கூடிய வாக்குகள் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு இடியா இந்த பகுதியில இருக்கும். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பாஜகவுக்கு செல்வாக்குங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு? மோடிக்கு மீதான வெறுப்பு இருக்கிறதா? அந்த வெறுப்பு குறைஞ்சிருக்குதா? எப்படி? வேலூர் சட்டமன்ற தொகுதியில பாஜகவுடைய செல்வாக்கை பொறுத்த வரைக்கும் கார்த்திகாயினி அவர்கள் முன்னால மேயரா இருந்தவங்க, அவங்க தொடர்ந்து இந்த பகுதியில சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா அதிமுகவோடு சேர்ந்து டிராவல் பண்ணி நிறைய சட்டமன்ற வேலைகள்லாம் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. பட் இந்த பகுதியில மோடி அவர்களுடைய செல்வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா குறைவுதான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இஸ்லாமியர்கள் மத்தியில மறுபடியும் மோடி அவர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை இங்க இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து பண்றதுனால வேலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் மோடி அவருடைய செல்வாக்கு அப்படின்றது கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. பாஸ்கரன், நீங்க செய்த முதற்கட்ட கள ஆய்வுல கார்த்திகேயன் அவர் திமுக சார்பில் நிக்கிறாருன்னு வச்சுப்போம். SRK அப்பு அதிமுக தரப்புல மீண்டும் அவரே, ஏன்னா அதிமுகவுக்கு தான் இந்த தொகுதி போட்டு போட போறாங்க, மீண்டும் SRK அப்புவே நிக்கிறாரு அப்படின்னா கள நிலவரம் எப்படி இருக்கும்? யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகமாக இருக்கும்? யாருக்கு வெற்றி? நம்ம போய் கலாய்வுல மக்கள் மத்தியில கேள்வி கேட்கும் போது நமக்கு தெரிந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, மறுபடியும் SRK அப்பு அவர்கள் இரட்டை இலை சின்னத்துல அந்த மாவட்ட கழக செயலாளர் அவர் போட்டிட்டார் அப்படின்னா டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். கார்த்திகேயன் அவர்களுக்கு எதிராக மறுபடியும் இவர் களமாடி இருந்தாங்கன்னா திமுக விசஸ் அதிமுக ஒவ்வொரு ஓட்டும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில இந்த பகுதியில முழுக்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்றதான் நம்மளுடைய கலாய்வினுடைய அந்த முதற்கட்ட தகவல்கள் வந்து நமக்கு தெரியப்படுத்துது. வேலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு ஸ்ரீடிவி கலாய்வுல திமுக சார்பாக பி கார்த்திகேயன், அதிமுக சார்பாக மீண்டும் SRK அப்பு போட்டியிட்டால் களம் ரொம்ப சூடு பிடிக்கும், ரொம்ப டஃப்பா இருக்கும் அப்படிங்கிறாங்க. காரணம், நாம் தமிழர் கட்சியும் தாவேகாவும் பிரிக்கக்கூடிய வாக்குகள் பெரும்பாலும் அது திமுகவுடைய வாக்காக இருப்பதனால, குறிப்பாக இளைஞர்களுடைய வாக்கு பிரிப்பதனால அட்வான்டேஜ் அது அதிமுகவுக்கு தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் வேலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு அப்படிங்கிறது ஸ்ரீடிவியுடைய முதற்கட்ட கலாயில தெரிஞ்சிருக்குது. அடுத்த கட்ட கலாய்வு செய்யும் பொழுது முழுமையாக நமக்கு தெரிய வரும். அதுவரை வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.